ரைட்ரா நாம் நினச்ச மாதிரி தான் இன்றைக்கி எபிசோட ஓட்ட போகிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ வெல்கம் டு மணி ஷோஸ் கைஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யார் எவிக்ட் ஆயிருக்கா, என்ன மேட்ரு, இன்றைக்கி என்னலாம் நடக்க போகுதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சாட்டர்டே ஒரு எவிக்ஷன் இருக்குது, சண்டே ஒரு எவிக்ஷன் இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி சாட்டர்டே நம்ம சேச்சியை முடிச்சு விட்டீங்க போங்க பாய் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சேச்சியை முடிச்சு விட்டீங்க. ஸோ நம்ம அன்ஷிதா அவர்கள் வந்துட்டு எவிக்ட் ஆகிருக்காங்க. இன்றைக்கி எபிசோட்லேயே நம்மளுக்கு அதை காட்டப்படும். சாட்டர்டே எபிசோட்லேயே நம்ம அன்ஷிதா அவர்கள் எவிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அன்ஷிதா பற்றி நம்ம சொல்லணும். அன்ஷிதா வந்துட்டு நம்ம அந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் ஆனாங்க இல்லையா, ஸோ அப்பயே நம்ம அன்ஷிதா அவர்கள் எவிக்ட் ஆக வேண்டியது. ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப ஏதோ ஒரு காரணத்தினால தப்பிச்சு அந்த வாரம் நோ எவிக்ஷன்னு சொல்லிட்டாங்க. வைல்ட் கார்ட்ஸ் உள்ளே வந்ததுனால நோ எவிக்ஷன்னு சொன்னதுனால அப்படியே அவங்க கிராஃப் வந்துட்டு அப்படியே பாசிட்டிவாக மாறி அப்படியே அவங்க வந்துட்டு கிராஃப் மேலே போயிட்டு இவங்க நல்லா பண்ணுறாங்கப்பா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோன்னு நினச்ச மக்கள் அப்படியே அவங்க கிட்டே இருக்க அந்த வன்மம் சைடு அப்படியே வெளியே எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வன்மம் சைடு வந்தோடனே மக்கள் எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆமா, உன்னை காப்பாற்றினதுக்கு நீ நல்லா பண்ணுறமா அப்படின்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஸோ வந்துட்டு மக்கள் ரொம்ப வெறுத்துட்டாங்க. அது முக்கியமாக அந்த கல் டாஸ்க், அந்த செங்கல் இந்த டாஸ்கில் ரொம்ப ஒரு மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி பேசிட்டு, மஞ்சரியை இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் பேசிட்டு பொய்யும் நிறையா சொல்லிக்கிட்டு அவங்க ஆட்டிடியூட், இந்த வே ஆஃப் அவங்க பேசுகிறது வந்துட்டு ஜாக்லின் கிட்டே எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுனால மக்கள் ரொம்ப காண்டாயிட்டாங்க. பார்த்துட்டு முடிச்சு விட்டாங்க. அன்ஷிதா அவர்கள் எவிக்ட் ஆகிறாங்க இன்றைக்கி எபிசோடில். ஸோ என்ன ப்ரோ அவ்வளோதானா ப்ரோ, நாளைக்கு எபிசோடில் யார் ப்ரோ எவிக்ட் ஆகிறான்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ நாளைக்கு எபிசோடில் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். யார் இருக்கா டேஞ்சர் ஜோனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஞ்சரி, ஜெஃப்ரி, விஷால் இந்த 3 பேரில் ஒருத்தவங்க எவிக்ட் ஆவாங்க மக்களே நாளைக்கு எபிசோடில். இன்றைக்கி அன்ஷிதா அவர்கள் எவிக்ட் ஆவாங்க இன்றைக்கி எபிசோடில். நாளைக்கு யார் ப்ரோ என்ன ஒரு 3 பேர் சொல்கிறேன், ஏதாவது 2 பேர் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சரி அவர்களும் சேவ் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக விஷால் அல்லது ஜெஃப்ரி இந்த 2 பேரில் ஒருத்தவங்க நாளைக்கு எவிக்ட் ஆவாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடு இப்படி தான் நண்பர்கள் இருக்க போகுது, தெரிஞ்சு போச்சு. ஒரு கண்டனும் இருக்க போகிறதுல எவிக்ஷனை வச்சு எபிசோடு ஓடிடுவாங்க. இன்றைக்கி வந்துட்டு அந்த ஏவிலாம் போட்டு அக்கா சேச்சி அழுது வெளியே வர்றதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 40 நிமிஷம் ஆகிடும். இவனுங்க ஆடெல்லாம் போட்டு எப்படியா ஓட்டிடுவாங்க. ஸோ வந்துட்டு இன்றைக்கி விஜிஎஸ் வந்துட்டு என்ன பண்ண போகிறாருன்னா, எல்லார்கிட்டையும் வந்துட்டு உங்கள் ஃபேமிலி என்னெல்லாம் சொன்னாங்கன்றதை பற்றி கேள்வி கேட்பார், அவ்வளோதான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அன்ஷிதா எவிக்ட் ஆனதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அனிஷா எவிக்ட் ஆனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம பவித்ரா ஜனனி அவர்கள் வந்துட்டு சேவ் ஆகிருக்காங்கன்னா என்ன ப்ரோ அங்கே சேவ் ஆகிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, பவித்ரா அவர்கள் டேஞ்சரில் இருந்தாங்க இல்லையா, பவித்ரா அவர்கள் இஸ் நாட் கோயிங் டு எவிக்ட் ஆக மாட்டாங்க. இன்றைக்கி எவிக்ட் ஆக மாட்டாங்க, நாளைக்குமே எவிக்ட் ஆக மாட்டாங்க. அவங்க டிடிஎஃப் ப்ளே பண்ண போகிறாங்க. டிடிஎஃப் நான் வந்துட்டு நினைக்கிறேன் டிடிஎஃப் வந்துட்டு அவங்க அடிப்பாங்க. டிடிஎஃப் அவங்க இல்லை ரயான், அவங்க 2 பேரில் யார் வேணாலும் அடிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ பவித்ரா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் டிடிஎஃப். ஸோ நல்லா விளையாடுங்க, எல்லாருக்குமே சொல்லிடலாம். ஸோ வந்துட்டு அடுத்த வாரங்கள் நிறைய சம்பவங்கள் இருக்குது மக்களே, நிறைய விஷயங்கள் சர்ப்ரைசஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அன்ஷிதா விஷயம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.